அரியலூர் மாவட்டத்தில் மண்டல அளவிலான கபடி போட்டி களை கட்டி வருகிறது. சிந்தாமணி கிராமத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் மோதி வருகின்றன. நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடத்தப்படுகிறது. கார்குடி அணியை 24-13 என்ற புள்ளிகள் கணக்கில் வளையப்பேட்டை அணி வென்றது. குந்தவெளி அணியை 5-26 என்ற புள்ளிகள் கணக்கில் உடையார்பாளையம் அணி வென்றது. மாநில அளவிலான சதுரங்க போட்டி நாகர்கோவிலில் நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் நடக்கும் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் கிளப் மற்றும் மாவட்ட சதுரங்க கிளப் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். சதுரங்க விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, குமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்கள் தேசிய போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் ஆடவர் பிரிவில் ONGC அணியும் மகளிர் பிரிவில் கேரள மின்வாரிய அணியும் சாம்பியன் பட்டம் வென்றன. ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ONGC அணி கேரள மின்வாரிய அணியினருடன் பல பரீட்சை நடத்தினர். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ONGC அணி 82-51 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆடவர் பிரிவில் பட்டத்தை இழந்த கேரள மின்வாரியத்துறையின் மகளிர் அணியினர் அபாரமாக ஆடினர். மகளிர் இறுதி ஆட்டத்தில் கேரள மின்வாரிய அணி சென்னை தெற்கு ரயில்வே அணியுடன் மோதியது. இந்த ஆட்டத்தில் 53-49 என்ற புள்ளிகள் கணக்கில் கேரள மின்வாரிய வீராங்கனைகள் சாம்பியன் பட்டம் வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ், ஸ்டெர்லைட் முதன்மை செயல் அதிகாரி ராம்நாத் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து கழக தலைவர் ராஜ் சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளையும் கோப்பையினையும் வழங்கினர். கொடைக்கானலில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த NPT அணியினர் முதலிடத்தை பிடித்தனர். மலைகளின் இளவரசி என வர்ணிக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சைக்கிளிங், ஓட்டப்பந்தயம், படகு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோடை விழாவின் ஒரு பகுதியாக மூஞ்சிக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பாக கபடி போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கேற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இறுதிப் போட்டியில் மோதிய திண்டுக்கல் NPT அணி கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. அரியலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் 16க்கும் அதிகமான அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றன. அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணத்தில் மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டி நடைபெற்று வருகின்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் கள்ளக்குடி அணியும் பருக்கல் அணியும் மோதின. திருச்சி மாவட்ட கள்ளக்குடி அணியை 25-27 என்ற புள்ளிகள் கணக்கில் பருக்கல் அணி வென்றது. கடலூர் அணியை 21-37 என்ற புள்ளிகள் கணக்கில் கோவில்பாளையம் அணி வீழ்த்தியது. பொய்யூர் அணியை 11-16 என்ற புள்ளிகள் கணக்கில் உடையார்பாளையம் அணி தோற்கடித்தது. இதில் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 16க்கும் அதிகமான அணிகள் பங்கேற்றுள்ளன.